லோனு, கிரெடிட் கார்டு, அப்புறம் டிஃபால்ட்டு இதுக்கும் ஜிபே, ஃபோன்பே, பிளாக் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஆரம்பத்தில ஒரு ரூ. 30,00,000 வரைக்கும் லோன் எடுத்து அவரால ஒண்ணும் கட்ட முடியல. ஒரு ஒரிஜினல் சூட் ஒண்ணு போட்டாக்க யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க போல இருக்கு. ஒரு அட்வொகேட்ட வச்சு அவரும் திருச்சியில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு ஒரிஜினல் சூட் வாங்கிட்டு, இந்த மாரி பேங்க்காரங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சும்மா ஒரு பேர் இன்ஜெக்ஷன் ஆர்டர் மட்டும் வாங்கி வச்சிருக்காரு. இப்ப என்ன ஆச்சுனாக்கா, இத வச்சுக்கிட்டு வரவங்கட்டலாம் இந்த மாரிங்க கலெக்ஷன் யாரும் வரக்கூடாது. நான் பேங்க்க சட்டப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. இது இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல பேங்க்காரங்க நெறைய பேர் இந்த மாரி ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு. அப்படின்றத சொல்ல சொல்ல பேங்க் என்ன பண்ணாங்க, சரி ஓகே. நீங்க இன்ஜெக்ஷன் ஆர்டர் தான் வாங்கியிருக்கீங்க. அதாவது உங்க வீட்டுக்கு யாரும் கலெக்ஷனுக்கு வரக்கூடாது. அது மட்டும் தானே வாங்கி வச்சிருக்கீங்க. பட் நான் லீகலா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பிரச்சனை இதோட இருக்கு. 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல வீட ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. பிரச்சனை எதுவும் இல்ல. அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு சரி நாம தான் கோர்ட்ல போயிட்டு யாரும் வரக்கூடாது. ரெக்கவரி ஏஜென்ட் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் ஒரிஜினல் சூட் வாங்கி வச்சிருக்கோமே. நாம இத வச்சுட்டு நம்ம இருக்கிற காலத்துல கட்டிக்கலாம். பின்னாடி விட்டுட்டார். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அவரோட ஒரு அக்கவுண்ட் க்ளோஸ் ஆச்சு. அது பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. வேற ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அப்புறமா ஒரு ஜிபே, ஃபோன்பேல வச்சு அதுவும் பிளாக் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்பவுமே நெறைய பேர் இந்த ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணி பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட்லாம் வரக்கூடாது அப்படின்றத ஆர்டர் வாங்குறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இல்ல. அது நான் கூட பல இதில பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். 2026 மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது யாரும் என்கரேஜ் பண்றதில்ல போர்ட்டல்லாம். இப்போ என்ன சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, மெயிலு, கரஸ்பாண்டன்ஸ், ஆர்பிட்ரேஷனு, அதுக்கப்புறம் அபார்டு, செட் அசைடு இந்த மேல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது மூலமா தான் ஒரு கடன நம்ம கட்ட முடியுதுன்னா, பேங்க் கிட்ட பேச முடியும். பேங்க் பிரச்சனை கொடுத்தா அத டேக்கிள் பண்ணவும் முடியும். அதனால இப்ப இவர பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன அந்த கிளையண்ட் என்ன பண்ணாரு, அவர் பாட்டுல ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் மூலமாவே வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது ரொம்ப தப்பு. இப்போ அவர் அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் ஆனதுக்கு அப்புறமா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்பிட்ரேஷன் அவார்ட் மூலமா பண்ணியிருக்காங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சூட்டோட சூட்டா நம்ம வந்தாங்கன்னா, அது எந்த ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிஏ போட்டு அப்ளிகேஷன் போட்டு அதை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு செட் அசைட் பெட்டிஷன்லாம் போட முடியும். நாள் ஆயிடுச்சுன்னா ஆர்பிட்டர் மாறிடுவாரு. அந்த ட்ரிபுனல்லே போய் போடுறது கஷ்டம். ஸோ ஒரு அக்கவுண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கோர்ட் ஆர்டர் மஸ்ட். ஏன்னா பேங்க் மேனேஜர் வேணா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பட் அது அன்ஃப்ரீஸ் பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர், சிவில் கோர்ட் ஆர்டர் வேணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்பவுமே இந்த மாதிரி லோனு, கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க சும்மா அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி யாரும் வரக்கூடாது. ஒரு ரெக்கவரி ஏஜென்ட்டே வீட்டு வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுல ஒரு அட்வொகேட்டோட சாமர்த்தியம் கிடையாது. பேங்கோட ஆன்லைன் ஜூம் மீட்டிங் எடுத்து டிஜிட்டல் அக்ரிமெண்ட் பிரகாரம் லோன் கொடுத்தவங்ககிட்டயே நம்ம அட்வொகேட் டாக்கல் பண்றது தான் ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்சால்வன்சி கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் ஒரிஜினல் சூட் வாங்கிட்டேன் அப்படின்றது ஆக்சுவலி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா லீகல் ஆக்ஷன் தான் போறோம். நீங்க இது உங்களை தான் பாதிக்குமே தவிர, இது மூலமா வேற எந்த ஒரு ரெமிடியும் கிடைக்காது. அதனால இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னா, ஜிபே, ஃபோன்பே பிளாக் ஆகுதுன்னா அதுக்கு உண்மையான காரணம் என்ன? உங்க அக்கௌண்டே பிளாக்ல இருக்கு. உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ்ல இருக்கும்போது அதுல யுபிஐ ஐடி நார்மலி ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா, முதல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கணும்னா, லீகலா என்ன பண்ணணும்? லீகலா என்ன பண்ணணுங்கிறத முதல்ல அட்வொகேட்ட கன்சல்ட் பண்ணணும். சும்மா அந்த பேர் இன்ஜெக்ஷன் ஆர்டர், ஒரு ஒரிஜினல் சூட், இன்சால்வன்சிங்கிறது பார்த்தவரைக்கும் இப்போ அதுவும் கம்பெனி ஆக்ட் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ற கம்பெனிகளுக்கு தான் இன்சால்வன்சி, லிக்விடேஷன் ப்ராசஸ் எல்லாமே தவிர, சும்மா பர்சனல் லோன் வாங்குறது, பிசினஸ் லோன் வாங்குறது இதெல்லாம் போட முடியாது. சரி, இதுல நான் நிறைய விஷயங்களை நான் யூடியூப்ல சொல்லியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு உங்க சந்தேகங்களை நீங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு டைரக்டா மெசேஜ் பண்ண சொல்லி முடிச்சிருக்கேன். நன்றி.